நம்ம ஜனனி சக்தி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மதிவதனி வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க. ஸோ மதிவதனிக்குமே இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. என்ன தர்ஷினி வந்து எதுக்காக இப்படி வந்து பேசணும்? அது மட்டும் இல்லாம நீ தான் அவங்கள காப்பாத்துனன்னு நல்லாவே தெரியும்ல ஜனனி அவனுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவள வந்து இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஜனனிக்கு வந்து புரியுது. தர்ஷினி வந்து தானா இந்த விஷயத்த வந்து பேசுறா. கண்டிப்பா வந்து அவ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கா. நிச்சயமா வந்து அவ வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு நம்ம போயிட்டு அவகிட்ட ப்ரெஷர் பண்ணி வந்து சொல்லுன்னு சொன்னா, அவ கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டா. ஏன்னா, இப்பவே வந்து அவ கட் அண்ட் ரைட்டா நான் தான் அவள போய் கடத்தி கூட்டிட்டு வந்து கடத்துனேன் அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது, இந்த நிலைமையில மறுபடியும் நம்மள அவ போட்டு டார்ச்சர் பண்றது சரிப்பட்டு வராது. கொஞ்சம் நம்ம டைம் குடுப்போம். எல்லாமே சரியானதுக்கப்புறம் அவளே வந்து என்ன உண்மை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நிச்சயமா வந்து எல்லாருக்குமே புரிய வப்பா அப்படிங்கிற மாரி ஜனனி சொல்லிடுறாங்க. சரி ஓகே சரி ஓகே ஜனனி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா, இப்போ வந்து இத வச்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு போலீஸ் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மேடம் பார்த்துக்கலாம். எதுவா இருந்தா என்ன? நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இதுக்கு மேல ஃபேஸ் பண்றதுக்கு என்ன இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாரி ஜனனி சொல்லிடுறாங்க. சரி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, எப்படி ஜனனி இப்போ மறுபடியும் நீங்க அந்த வீட்டுக்குள்ள போவீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன மேடம் பண்ண முடியும்? நம்ம அங்க தான் வந்து போய் ஆகணும். நமக்கு வேற வழி கிடையாது. அது மட்டும் கிடையாது, ராவணன் அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். நாங்க இப்ப அங்க இல்லாம போயிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அவன் இந்த குடும்பத்தை என்ன பண்ணுவான்னே எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே தர்ஷினி இந்த மாரி பேசியிருக்கான்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ராவணனா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவள பயமுறுத்தி வச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது, நாங்க இப்ப அங்க இல்லாம போயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்க இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன பயன்படுத்தி ராவணன் அந்த குடும்பத்தை என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு வாய்ப்ப நான் அவனுக்கு குடுக்கறதுக்கு விரும்பல. அதனால கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஜனனி, நீ சொல்றதும் வந்து சரிதான். பட் இருந்தாலும் அந்த ராவணன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆளு. ஸோ எவ்ளோ தூரம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமோ, அவ்ளோ தூரம் இருக்கணும். ஏற்கனவே நீங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமுமே மத்தவங்க பிரச்சனையில போயிட்டு நீங்க தலையிடுறத கொஞ்சம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு நல்லது தான். அப்படிங்கிற மாரி மதிவதனி வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஓகே மேம், நீங்க சொல்றதும் சரிதான். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே ஜனனி, பார்த்து போங்க. ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்றேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அண்ட் வீட்ட பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து விசாலாட்சி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஃபங்ஷன்ஸ் நடக்க போகுது இல்லையா? அந்த திறப்பு விழாக்காக வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா விசாலாட்சி வந்து ரொம்பவே அடமன்ட்டா வந்து என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க இந்த மாரி வந்து சக்தி ஜனனிய வந்து ஒதுக்கி வச்சிருக்கும்போது, நான் மட்டும் எதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்? உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கோங்க. என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு விசாலாட்சி ரொம்பவே கோவப்பட்டு வெளியில பார்த்தீங்கன்னா, வாசல் படியில உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. சக்தி, ஜனனி 2 பேருமே வந்து வீட்டுக்குள்ள வர்றத பார்த்து விசாலாட்சி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு, ஜனனி, சக்தி எங்க போனீங்க நீங்க? ஏன்டி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ எங்க தாண்டி வந்து போய்க்கிட்டு இருப்ப? உன்ன எத்தன தடவ சொல்றது? எங்கேயும் வெளியில போகாத. ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நீ கேட்கவே மாட்டியா என் பேச்ச? அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! அத்த அப்படிலாம் வந்து கிடையாது அத்த. ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா தான் வெளியில போயிருந்தோம். சரி நீங்க எதுக்காக இப்ப வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இங்க எனக்கு இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விஷயமுமே சுத்தமா புடிக்கலடி. இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டணும் அப்படின்னு இவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னால வந்து பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ வீட்டுக்குள்ளேருந்து வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, நந்தினி, அதுக்கப்புறம் வந்து ரேணுகா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி 3 பேருமே வந்து வராங்க. ஸோ நந்தினி வந்து பக்கத்துல வராங்க. வந்துட்டு வந்து சொல்றாங்க, "இங்க பாரு ஜனனி, வீட்ல இந்த மாதிரி வந்து திறப்பு விழா ஃபங்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அத்தைய வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு சொன்னா, அத்தை வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ தடவ சொன்னாலுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி பேசுறாங்க. "அத்தை எதுக்காக இப்போ நீங்க இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எந்த பிரச்சனையா இருந்தா என்ன? அத நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இப்போ நீங்க இந்த மாரிலாம் பண்றது சரியா? சக்தி மட்டும் தான் உங்களுக்கு என்ன புள்ளையா? இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு புள்ளைங்க மாதிரி தானே? அப்படி தானே நீங்க வந்து சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது சக்திக்கு மட்டும் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் அப்படின்னா அது எப்படி?" கதிர் மாமாவா இருக்கட்டும், ஞான மாமாவா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பிசினஸ் ஆரம்பிச்சு, அவங்க பிசினஸ் ரொம்ப நல்லா போயி, அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏன்னா, அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சா, அதுல சந்தோஷமா இருக்க போறது அவங்க மட்டும் கிடையாது. அக்காங்களும் தானே. அக்காங்களோட வாழ்க்கைக்காக தானே இவ்ளோ தூரம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, நீங்களே அது எல்லாமே கெடுக்கிற மாரி பண்ணலாமா அத்த? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க.
ஏண்டி உனக்கு எத்தனை தடவை பட்டாலுமே புத்தியே வராதாடி? இன்னும் வரைக்கும் நீ இவங்களுக்காகவே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியே! இவங்கள யாராவது ஒருத்தவங்களாவது உன்ன பத்தி யோசிச்சாங்களாடி? உன் வயித்துல இருக்கிற புள்ளைய பத்தி யோசிச்சாங்களாடி? அது எதுவுமே இவங்க நினைக்கிற மாரியே இல்லையே! அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கைக்காக நீ எதுக்குடி இதெல்லாம் வந்து பண்ணணும்? இவங்க எல்லாம் வாழ்ந்து இவங்க குழந்தைய பெத்து எடுத்தவங்கடி. ஆனா நீ இனிமே தாண்டி வாழவே போற. உனக்குன்னு ஒரு வாரிசு வரணும். உன்னையும் சரி, உன் புருஷனையும் சரி, அப்பா, அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு புள்ள வேணும்டி. அந்த புள்ளைய பெத்து எடுக்கணும். அதுக்காகவாவது நீ வந்து இனிமே உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இத கேட்டு நம்ம நந்தினி வந்து, "அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஜனனியோட புள்ளைய நல்லபடியா அவ பெத்தெடுக்கணும்னு நாங்கலாம் விருப்பப்படலையா என்ன? என்னமோ நாங்க மட்டும் பிள்ளைய பெத்து சந்தோஷமா இருக்கணும். இவலாம் எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி நாங்க நெனைக்கிற மாரி நீங்க பேசாதீங்க அத்த. நீங்க வேணா வெளியில வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எங்களால வெளியில அப்படி சொல்ல முடியல. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அவ மேலயோ, அவ குழந்தை மேலயோ எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சுக்காதீங்க. அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் அத்த பேசிக்கிட்டே இருக்கீங்க." அப்படின்னு நந்தினி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ உடனே வந்து, "ஆத்தாடி ஆத்தா என்ன? நான் சொன்ன உடனே உனக்கு அப்படியே கோவம் வருதோ? ஏன் அந்த விஷயத்த வெளியில உங்களால சொல்ல முடியலையா? அப்படி என்ன புருஷங்க மேல அவ்ளோ கோவமா அவ்ளோ அவ்ளோ பயமா உங்களுக்கு இருக்கு? ஏன் நீங்க யாருக்காக பண்ண போறீங்க? இந்த வீட்ல உள்ள உங்க கூடவே சேர்ந்து இருக்கிற இந்த பொண்ணுக்காக தானே வந்து பண்றீங்க." அப்படின்னு விசாலாட்சி வந்து கேட்குறாங்க. ஸோ நந்தினி எந்த பதிலுமே வந்து சொல்லாம நின்னுகிட்டே இருக்காங்க. ஆ ஜனனி வந்து, "அத்தை, இப்ப எதுக்காக நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்காங்கள நீங்க குறை சொல்றத நிப்பாட்டுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எதுக்காக இப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அவங்களால எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே பண்ண தோணல. அதனால நீங்க வந்து இப்படி சொல்றதுனாலயோ, அவங்கள திட்டுறதுனாலயோ அவங்களுக்கு மன வருத்தம் தான் வருமே தவிர, வேற எதுவும் இங்கே மாறப்போறது கிடையாது. கூடிய சீக்கிரமே யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிற நேரம் வரும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உடனே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து கதிர் வந்து வெளியில வந்துட்டு, "ஏய்! இப்ப இவள எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? இவள யாரு உள்ள விட்டது? ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா, அது கெடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்துடுறாள. வெளிய போடி." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. நான் இத ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் தேவையில்லாம நீங்களே பிரச்சனைய உருவாக்கிக்காதீங்க. நீங்க என்ன பிரச்சனை சமாளிக்கணும்னா, அது உங்களுக்கு வரும்போது யாருனாலன்னு நல்லாவே தெரியும். அப்ப போய் நீங்க பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம என்ன இதில இருக்கிறத நீங்க நிப்பாட்டுங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, கதிர் எதுவுமே வந்து பேசாம அமைதியா நிக்கிறாங்க. நந்தினி சொல்றாங்க, "ஏங்க இப்போ உங்ககிட்ட யாராவது ஏதாவது பேசினாங்களா? உங்க வேலை உள்ள என்ன இருக்கோ அத போய் நீங்க பாருங்க. நாங்க அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உள்ள வரோம். நீங்க வெளியில போங்க. உள்ள போங்க." அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிடுறாங்க. "அத்தை, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க. வந்து வீட்ல உள்ள மூத்தவங்க நீங்க. நீங்க தான் வந்து விளக்கேத்தணும். இப்படி வரமாட்டேன்னு சின்ன புள்ள மாரி அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா என்னத்த பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றாங்க. "இங்க பாருடி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. என்னால இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுடி. ஒரு கண்ணுல வெண்ணெயும், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுட்டு எப்படி என்ன வந்து நீங்க விளக்கேத்த சொல்றீங்க? என் மனசுல அவ்ளோ வருத்தம் இருக்குடி. அத வச்சுட்டு இப்படி வந்து விளக்கேத்துனா அது சரிப்பட்டுலாம் வராது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜனனி என்ன சொல்லி அவங்கள சொல்ல போறாங்க? ஈஸ்வரி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.